இது ஒரு சின்ன காணொளி. என்ன சின்ன காணொளின்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒரு 2 வீடியோ காண்பிச்சிருப்பேன். இந்த சோளங்களை காண்பிச்சிருப்பேன். இப்படி ஒரு பருவத்தில் காண்பிச்சிருப்பேன் சின்னதாக இருக்கக்குள்ள. இப்போ திருப்ப சோளம் எல்லாம் பெருத்து அவங்களுக்கு மீசையெல்லாம் வந்துட்டு இப்போ அவங்கள இன்னொரு தடவை காண்பிச்சா என்னென்னு யோசித்து பார்த்தேன். அந்த அடிப்படையில் இந்த ஒரு சின்ன காணொளியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாப்பாட்டுக்காக இந்த சோளம் நட்டப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இப்போ அது உண்மையை சொன்னாக்கா இந்த சோளங்கள் சரியான வளர்த்தி போதாது. அதுக்கான காரணம் வெள்ளமாக கூட இருக்கலாம். இதுக்கு செய்யக்கூடிய எல்லாமே செஞ்சு தான் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா 2 தடவை புகரை போட்டிருக்கிறது. தண்ணி எந்த குறைச்சலும் இல்லாமல் தண்ணியிலேயே நின்றுச்சு. ஏன்னா வெள்ளத்துக்கு அதனால கூட நான் நினைக்கிறேன் இந்த பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம் எப்படி இருக்குது, சோளம் நெத்தோலி மாதிரி இருக்குது. நெத்தோலி மாதிரி இருக்குது, வளர்த்தி போதாமல் இருந்தாலும் இந்த இதில் இந்த சோளங்களுக்கு மீசை வருகிறத பார்க்கக்குள்ள ஒரு மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அது பெருத்து மீசையெல்லாம் வரக்குள்ள கொஞ்சம் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லலாம். அதை இன்றைக்கு உங்களுக்கு தான் சுற்றி காட்டலாம்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ், ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ கிளிப்ஸ். முழுசாக பாருங்கள் வீடியோவை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு. சோளம் பாருங்கள் பூக்குது, எல்லாம் பூத்துட்டு இப்போ மீசை போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி. ஆனால் இந்த பருவத்தில் தான் அதிகமான கஷ்டங்கள் பார்க்குறதுக்கு. இது ஏன்னா பாதுகாக்கணும் குரங்குகள்கிட்ட இருந்து. சோளம் எங்கே இருந்தாலும் குரங்கு அங்கே வரும். ஏன்னா அது அப்படி தான். இந்த சோளம் ஒரு வகையான ஒரு மணத்தை தருது. அதுக்கால போக்குள்ளே பாருங்கள் அந்த சோளம் மணம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இப்படி நாட்டிருக்கிறோம் வைங்களேன். இந்த சைட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சைட் இந்த லைன்லாம் வந்து கொஞ்சம் வளர்த்தியே இல்லை பாருங்கள். அதிகமான இந்த வெள்ளத்துக்கு தண்ணி நின்றத்தினால கூட இந்த சோளம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து. ஆனால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அப்படி சோளத்துக்கு தண்ணி எவ்வளோதான் நின்றாலும் பெரிய அளவில் பாதிப்பொண்டு வாரதில்லை பெருசாக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இனி பெருசாக தெரியலை. இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இது பெருசாப்பா, சாப்பாட்டுக்கு தானே. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. எப்படி இருந்துச்சு சோளம் பார்த்தவங்க. இந்த சைட்டெல்லாம் சோளம் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் மாதிரி தான் விளங்கிச்சு. ஆனால் எல்லாம் பெருத்து பெரிய ஆளாக்கினது பெரிய ஆளாக ஆயினத்துக்கு பின்னால் இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சோளம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அப்புறம் கவுப்பி கொஞ்சம் நாட்டிருந்தோம். இதோ பாருங்க, இந்த இதுக்குள்ளே வந்து ஏதோ தோண்டி இருக்குது. இந்த மாதிரி தோண்டல் வியாதிகள் இருக்குது. சரி, ஒரு மிருகங்கள் வந்து தோண்டி இருக்கலாம். இந்த மாதிரி இடைக்கிடையே தோண்டப்பட்டிருக்குது. இதுதான் நம்மளோட சோளம், சாப்பாட்டுக்காக நட்டப்பட்ட சோளம். அப்புறம் அதோடு சேர்த்து தேசி மரம் நிற்கிது. தேசி மரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிஞ்சு பிடிச்சிட்டு வருது பாருங்கள். தேசி மரம் நம்மக்கிட்ட இருக்கக்குள்ள அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் கிலோ 2000 3000 சொல்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட தேசி பழமோ தேசி காயோ இருக்கின்ற பொழுது அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த ஒரு மார்க்கெட்டும் இல்லை. தேசி காய் ஓரளவு நல்லா வருது பாருங்கள். இந்த கன்று பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஓகே, இதாங்க நம்மளோட விவசாயம். சிறுபுள்ள வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டோட சேர்த்து நாட்டினதுனால அது பயப்படுத்தவில்லை நினைக்கிறேன். சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, இந்த காணொளி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன்
தாஜுதீன் ரைஸ். நன்றி.